ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்னைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச். நம்ம அதுக்காக ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாலிட்டிக்ஸை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம இந்த சிலையும் பார்த்தோன்னா சினிமா தளபதியோட சினிமா லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச் நடக்க போகுது. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே தான் இருக்கோம். அதை பற்றி உங்கள் நண்பன் 2.0 அப்படின்னு நம்ம சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து சினிமா அப்டேட்ஸை நம்ம போடுவோம். அது தளபதியோட சினிமா மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பாருங்கள். சினிமா அப்டேட்ஸ்ன்றது அதில் வரும். இதில் ஒன்லி பாலிட்டிக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. சரி, ஓகே. இப்போது அந்த ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் நேற்றே மலேசியா போயிட்டார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கு எதுக்கு இந்த ஊப்பிகள், திமுகவோட ஊப்பிகள், அதுக்கப்புறமா இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தம்பிகள், இந்த சாட்டை துரைமுருகன், இவங்கெல்லாம் புலம்பி அப்படியே தள்ளி வீடியோவாக போடுறானுங்க. அதுக்கப்புறமா ஊப்பிகள் கமெண்ட்டில் கதறாங்க. என்ன அது என்ன ஆச்சு அப்படின்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டார். அவரோட லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். இன்னுமே ஜனநாயகனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்காரு. அட தற்குறி, லாஸ்ட் ஃபிலிம் ஜனநாயகன் அப்படின்னா இன்னும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகவே இல்லை. அப்புறம் அதுக்குள்ளே சுத்தாம எதுக்குள்ளே சுற்றுவார்? அந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு தானே வரணும். முடிச்சிட்டாரு. இன்னைக்கு ப்ரொமோஷன் போகுது. அந்த படத்துக்கு பார்த்தோன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அவங்களுக்கு பார்த்தோன்னா லாபம் வரணும். அது எல்லாத்தையும் தாண்டி அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா ஆடியோ லான்ச்ன்றது தளபதியோட படங்களுக்கு எப்பவுமே நடக்கும். அது லாஸ்ட்டாக கோட்டுக்கெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு, லியோக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இப்போ லாஸ்ட் ஃபிலிமுக்கு நம்ம மறுபடியும் ஆடியோ லான்ச் நடத்தலாம் அப்படின்றக்காக நடத்துகிறாங்க. அதையும் ஒரு மிகப்பெரிய கிராண்டாக தளபதிக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆடியோ லான்ச் அதை நடத்துகிறாங்க. அது மிகப்பெரிய அளவில் வைரல் ஆக போகுது அப்படின்றதுலேயும் மாற்றம் இல்லை. கிட்டத்தட்ட 80,000 பேருக்கு மேலே கலந்துக்க போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கப்பட்டுட்டு வருது. அப்படி இருக்கிறப்போ விஜய் அவர்கள் இன்னும் ஜனநாயகன் படத்தை முடிக்கல அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. அதாவது லாஸ்ட் ஆடியோ லான்ச்சில் தளபதி கலந்துட்டார் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சு. இல்லையா? தளபதிக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. படத்தை ப்ரொமோட் பண்ணலாம். அதுக்கு விஜய் அவர்கள் போயிருக்காரு. அதுக்கு இந்த திமுக ஓபிகளுக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் என்னடா பிரச்சனை? என்னாச்சு உங்களுக்கு? அவரோட படத்துக்கு தானே அவர் போகிறாரு, வேறு ஏதாவது படத்துக்காக போகிறாரு. இந்த ஊப்பிகளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த ஊப்பிகள் விஜய் அவர்களை ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகிறார் அப்படின்னு பேசுறதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது? அரசியல் வந்துட்டார், மக்கள் பிரச்சனை இங்கே இவ்வளோ இருக்குது. ஆனால் விஜய் பார்த்தோன்னா மலேசியா ஓடி போயிட்டார், அங்கே போய் வந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரி பேசுகிறானுங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் யார் சிஎம்? தமிழ்நாட்டில் மக்கள் வந்து யாருக்கு வாக்கு செலுத்தி ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா, திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கும் தான் வாக்கு செலுத்தி அவங்க அங்கே பார்த்தோன்னா எம்எல்ஏ எம்பி அப்படின்னு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சி சேர்ந்தவர், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இவங்க தான் பார்த்தோன்னா இங்கே பார்த்துக்க வேண்டிய முக்கியமான ஆட்கள். அப்படி இருக்கிறப்போ அவங்க பார்த்துக்கணுமா, விஜய் வந்து இங்கே பார்த்துக்கணுமா? என்னடா பேச வர்றீங்க? எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதிகாரத்தில் இருக்கிறது நீங்கள், அதிகாரத்தை கொடுத்தது யாருன்னா மக்கள். விஜய்க்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா? விஜய்க்கு ஏதாவது ஓட்டு போட்டிருக்காங்களான்னா இல்லை. அப்போ எப்படி நீங்கள் ஓட்டு போட்டால் தான் வந்து நிற்பீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் கேட்க வரல. ஓட்டு போட்ட நீங்களே ஏன் நிற்கல அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருக்கோம். சரி, விஜய் தான் மலேசியாவுக்கு போயிட்டாரு. இப்போ இங்கே தூய்மை பணியாளர்கள் பார்த்தோன்னா தலைமை செயலகத்திலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தானே போராடிட்டு இருக்காங்க. அவங்கள போய் ஸ்டாலினா சந்திக்க சொல்லுங்கள். முதல்வர் துணை முதல்வர் ஸ்டாலினா சந்திக்க சொல்லுங்கள், உதயநிதி ஸ்டாலினை. அங்கே போய் கேள்வி கேளுங்கடான்னா விஜய் அவர்கள் பார்த்தோன்னா மலேசியா போனதை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு பிரமாதம் அப்படின்னு ரிவ்யூ கொடுத்தவங்க யார் அப்படின்னா முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இவங்கெல்லாம் தான். ரெட் ஜெயின் மூவிஸில் எந்த படம் ரிலீஸ் ஆகுதோ அந்த படத்துக்கு ஒரு நாள் முன்னாடியே பார்த்தோன்னா ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி உட்காந்து பார்க்குறது ஃபேமிலியே. முதலமைச்சர் ஸ்டாலின், அவருடைய மனைவி உதயநிதி ஸ்டாலின், அவருடைய மனைவி, இந்த மாதிரி திமுக குடும்ப நபர்கள் எல்லாருமே உட்காந்து பார்க்குறாங்க. யார்? முதல்வர், துணை முதல்வர், இவங்களே வந்து கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துட்ருக்காங்க. அங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்கிறப்போ அங்கெல்லாம் போய் கேள்வி கேட்காம, ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒருத்தர், மக்களை பார்த்தோன்னா மக்கள் இன்னும் ஒரு அங்கீகாரமே கொடுக்காத ஒரு நபரை பார்த்து மலேசியாவுக்கு போயிட்டாரு, தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தானே. அப்போ உங்கள் சைடு நீங்கள் தானே போய் கேட்கணும். விஜய் அவர்கள் கேட்கணும் தான். நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம், இல்லை நல்லா சொல்லவே இல்லைனா எங்களோட வேலையை அதுவாக தான் போயிட்டுருக்கு. இப்போது தமிழ்நாட்டில் பிரச்சனை நடக்குது அப்படின்னு வாய் கூசாமல் எப்படியா சொல்கிறீங்க? பிரச்சனையே உங்களால் தான் நடக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் தானே. நீங்களே ஒத்துக்கிறீங்க, விஜய் வந்து அதை கேள்வி கேட்கலன்றீங்க. இவங்கெல்லாம் ஓட்டு வாங்கி அதிகாரத்தில் உட்காந்துக்குவாங்களாமா, விஜய் வந்து களத்தில் நிற்கணுமாமா. என்ன அது? மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வெளிச்சம் போட்டு காட்டிட்டு மக்களுக்காக பார்த்தோன்னா அடுத்த எலெக்ஷன் வரும்போது நம்ம மக்களுக்கு உண்டான புது புது திட்டங்களை வகுத்து நம்ம திமுக அரசு எப்படி மக்களெல்லாம் ஏமாற்றுது அப்படிங்கிறத எடுத்து காட்டி ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்குது தாவேக்கா. அது முழுமையாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே மக்களுக்காகவே பார்த்தோன்னா அவங்க தான் வந்து நிற்கணும் அப்படின்னு மாதிரியான சில விஷயங்கள் அந்த திமுக கட்டமைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தை பார்த்தோன்னா மக்கள் யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. உங்கள் முதல்வர் ஸ்டாலின், உங்கள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க. அங்கே போய் கேட்க வேண்டிய கேள்வியை இங்கே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஊப்பிகள். இது ஒரு 1 நம்பர் தற்கொலை குரூப்பு. சரி, அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த என்டிகே, இந்த நாம் தமிழர் குரூப்பு, இந்த சாட்டையெல்லாம் பார்த்தோன்னா ஒரு வீடியோவே போட்டு கதறிக்கிட்டு இருக்கா. அப்புறம் என்ன நேற்று பார்த்தேன், மலேசியா ஓடிப்போன விஜய் அப்படின்ற மாதிரி. என்னமோ விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கொலை அடிச்சுட்டு ஊழல் குற்றச்சாட்டில் மாட்டிக்கிட்டு பார்த்தோன்னா மலேசியா ஓடி போன மாதிரி. அவரும் மலேசியாவில் ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக போயிருக்காரு. அவரு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அவர் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு எப்படிங்க அவர் போகலாம்? அப்புறம் வேறு யார் போவா?
அவர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போகாமல் வேறு யார் போவா? கோட் திரைப்படத்தில் வர்ற மாதிரி பார்த்தோன்னா இன்னொரு தளபதி உருவாக்கி அனுப்பிச்சி விட்றலாமா? என்னையா பேசுகிறீங்க? அவர் பாலிடிக்ஸ் ப்ளஸ் சினிமா அப்படின்னு ரெண்டுமே சமாளிச்சுட்டு இருக்காரு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது பாருங்க அப்படின்னு இந்த ஊப்பிகள் கேட்டாங்க. சரி, நம்ம பதில் சொல்லிட்டோம். இதே கேள்வி இந்த நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அந்த தம்பிகள்லாம் கேட்குறாங்க. இவங்களுக்கு இந்த சாட்டை திருமணனுக்கெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்தது யாரு? இட்லி கடையை புகழ்ந்து பேசுனது யாரு? இன்ப நிதி திரைப்படத்தை பார்த்தோன்னா தூக்கி பிடிச்சி ப்ரொமோஷன் பண்ணது யார் அப்படின்னா அந்த சீமான். கரூரில் வந்து 41 பேர் இறந்துட்டாங்க, குஷி திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு, அடுத்த 3வது நாள் இட்லி கடை பார்த்துட்டு வந்தால் கம்முன்னு போயிருக்கலாம்ல. பார்த்துட்டு வந்ததோட மட்டும் இல்லாமல் ப்ரொமோஷன் வேறு பண்ணுறாரு இங்கே வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு. தம்பி தனுஷ் அவர்கள் பார்த்தோன்னா அழகாக இட்லி பரிமாறி இருக்காரு, இட்லிக்குள்ளே கறி வச்சு கொடுத்துருக்காரு, போய் சாப்பிடுங்க நல்லா இருக்குது அப்படின்னு. இன்ப நிதி தான் சட்னி ஊற்றிருக்காரு, சட்னி சூப்பராக இருக்குது, அதனால் அவரையும் பார்த்தோன்னா தூக்கி விடுங்க அப்படின்னு இட்லி கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணது யார் அப்படின்னா அந்த சீமான். இந்த சீமான் அவர்கள். அதுக்கப்புறமா இன்னும் பல படங்களுக்கு ரிவ்யூவாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சினிமா நடிகனுக்கு நாடாள தகுதி இருக்கா அப்படிம்பாங்க. ஆனால் சினிமாவே பார்த்துட்டு ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த நடிகர் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அதே ஸ்டைலில் நான் மக்களுக்கு நல்லது படுறோம் அப்படின்னு எதிர்ப்பாங்க. இதுதான் பார்த்தோன்னா எங்களோட நிலைப்பாடு. என்னடா முரண்பாடான ஒரு நிலைப்பாடு? முரண்பாடு நிலைப்பாடெலாம் கிடையாது. இது ஒரு முட்டாள்தனமான நிலைப்பாடு. சினிமா நடிகர்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. சினிமா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ரிவ்யூ கொடுத்து அதை போய் பாருங்க அப்படின்னு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. யாருக்கு? திமுக குழுமத்துக்கு. இன்பநிதி அவர்கள் தான் இட்லி கடை மூலமாக இப்போ வந்து ப்ரொடியூசராக அறிமுகம் ஆயிட்டார். நீ அடுத்தடுத்து படங்கள் அப்படியே அவர் பண்ண போகிறாரு. அந்த இன்பநிதிக்கு ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய சீமான், நாம் தமிழர் கட்சி சேர்ந்த சீமான் அவர்கள், விஜய் அவர்கள் தன்னோட சொந்த படமான ஜனநாயகன் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச்சுக்காக அங்கே போயிருக்கிறத என்ன மாடாக்கு பார்த்தோன்னா கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத இந்த இடத்துல நம்ம முன்வைக்கிறோம். இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த நாம் தமிழருக்கு தகுதியே கிடையாது, ப்ளஸ் திமுகவுக்கு தகுதியே கிடையாது. ரெட் ஜெயின் மூவிஸில் வர எல்லா படங்களும் உட்காந்து ரிவ்யூ கொடுக்குறது, ஃபஸ்ட் நாளே பார்த்தோன்னா படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போடுறது யார் அப்படின்னா தமிழ்நாட்டோட முதல்வர், தமிழ்நாட்டோட துணை முதல்வர். இவங்கெல்லாம் படம் பார்க்குறாங்க. மக்கள் பிரச்சனை பார்த்தோன்னா அங்கங்கே தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இறங்கி போராடாத ஒரே ஒரு துறை, 2 துறை என்ன அப்படின்னா அந்த விளையாட்டுத்துறை, இன்னொன்று பார்த்தோன்னா அந்த சினிமா துறைன்னு தான் சொல்லணும். மற்ற எல்லா துறையும் பார்த்தோன்னா வீதிகளில் இறங்கி திமுகவுக்கு எதிராக போராட்டம் பண்ணி கொடி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை போய் எதையுமே தீர்த்தி வைக்காத இந்த திமுக அரசு, விஜய் அவர்கள் மலேசியா போகிறத பற்றி பேசிட்டு இருக்குன்னா பாருங்களேன், இது எந்தளவுக்கு ஒரு தற்கொலை குரூப் அப்படின்னு. இப்போ விஜய் அவர்கள் ஆளும் அதிகாரமாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம், ஒரு முதல்வர் பார்த்தோன்னா இப்படி மலேசியாவுக்கு ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே முதல்வர் பார்த்தோன்னா கூலி திரைப்படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுப்பாரு. ஏங்க அங்கே மக்கள் போராடிட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனை தீர்த்து வைக்காமல் நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்போ 1008 கேள்விகள் நம்ம எழுப்பணும். அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத ஊப்பிகள் இப்போ விஜய் அவர்கள் தன்னோட சொந்த படத்துக்கு மலேசியாவுக்கு போயிருக்காரு. அதுக்கு பார்த்தோன்னா கேள்வி கேட்குறாங்க. என்ன அது? இந்த திமுக அப்படின்னாலே பார்த்தோன்னா திருட்டு திமுகன்னு சொல்லுவாங்களே, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குருட்டு திமுகன்னு தான் நம்ம சொல்லணும். எதுவுமே தெரியாத, எந்த இடத்துலையுமே எதை பேசணும், எங்கே பார்த்தோன்னா எங்கே கொண்டு வந்து எதை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லாத தற்கொலைங்க பார்த்தோன்னா இந்த மாதிரியான கேள்விகளை தாவேக விஜயவலை நோக்கி கேட்டிருக்காங்க. அவர் ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது பண்ணணும். இது நார்மலாக எல்லா படங்களுக்கு பண்ணுறதா? இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறது என்ன? ரெட் ஜெயின் மூவிஸில் ஒரு படத்தை இறச்சிட்டாங்க. அந்த படத்தை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே இறக்கி விட்டு அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஃபேமிலியோட பார்க்க வச்சு நல்லா இருக்குது அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை செட் பண்ணுறாங்க. மக்கள்கிட்டும் சரி, இந்த ஊப்பிகள் கிட்டையும் சரி. முதல்வரே கூலி படத்தை நல்லா இருக்குன்ட்டாரு, துணை முதல்வரே பார்த்துட்டு நல்லா இருக்குன்றாங்க, அப்படின்னா நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம் அப்படின்னு மக்கள் போய் பார்ப்பாங்க, ஊப்பிகள் போய் பார்ப்பாங்க அப்படின்றக்காக நாட்டோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கூலி படம் பார்க்க வச்சு ரிவ்யூ கொடுக்க வச்ச குரூப் இந்த குரூப்பு. இவங்கெல்லாம் பண்ணால் ப்ரொமோஷன் இல்லாது. ஆனால் விஜய் அவர்கள் யாரோ ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் நம்பி பணம் போட்டிருக்காரு, அந்த படத்தை அவங்க எடுத்திருக்காங்க, அதை ப்ரொமோஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், அந்த படம் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கணும் அப்படின்றக்காக ஒரு நல்லெண்ணத்தில் அவர் போகிறது பார்த்தோன்னா இவங்களுக்கு ப்ரொமோஷன் தப்பாக தெரியுது. இவங்களோட சொந்த கம்பெனிக்கே படம் எடுத்து இவங்களோட சொந்த கம்பெனிக்கு சொந்த குடும்பங்களே விளம்பரம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லை. இப்போ விஜயில் பண்ணதான் ப்ரொமோஷன். என்ன மாதிரியான ஒரு மனநலம் பாருங்களேன். இந்த சினிமா ப்ளஸ் இந்த பாலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா நாங்கள் தான் எப்பவுமே எதுவுமே பண்ணுவோம், வேறு யார் எது பண்ணாலும் பார்த்தோன்னா கேள்வி கேட்போம் அப்படின்ற ஒரு அதிகார திமிரொன்று இருக்குல்ல, அந்த திமிரில் தான் பார்த்தோன்னா இந்த ஊப்பிகள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அமைச்சர் மா சுப்பிரமணியம் நினைக்கிறேன், அவர் வந்து இட்லி கடை திரைப்படத்துக்கு குழந்தைங்கள வயதானவர்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஃப்ரீயாக படமாக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ப்ரொமோஷன் ஒரு அமைச்சர் பண்ணுற வேலை என்ன? இட்லி கடைக்கு படத்துக்கு கூப்பிட்டு போய் அதுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறதா என்ன? இப்போ செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பார்த்தோன்னா எதையுமே பண்ணாமல் அப்போல்லாம் இட்லி கடைக்கு வந்து குழந்தைங்கள பெரியவங்களால கூட்டிகிட்டு போய் படமாக்க வச்சுட்ருக்காரு. இதுதான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டோட அமைச்சர் பண்ணுற வேலை அப்படின்னு மாதிரி அப்போவே பல கேள்விகள் எழுந்துச்சு. அதுக்கெல்லாம் பதில் சொல்லாத ஊப்பிகள் பார்த்தோன்னா இங்கே கேள்வி கேட்குறாங்க. இந்த பக்கம் இட்லியில் கறியை வச்சு தின்ன சீமான், இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா மானூர்கான்னு ஒன்று கிளப்பி விட்டுருக்காருல, இந்த குரூப்பு விஜய் அவர்கள் கேள்வி கேட்குது. இந்த சாட்டை துணுமுருகனே பார்த்தோன்னா வாரத்துக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து ரிவ்யூ போட்டுருக்கிற தற்கொலைதே அவர். இவர் பார்த்தோன்னா விஜய் அவரோட சொந்த படத்துக்கு போனதை பற்றி குறை சொல்கிறாரு.
இதே விஜய் அவர்கள் பார்த்தோன்னா தமிழ் தேசியம் மட்டும்தான் என்னோட கொள்கைன்னு இருந்தாங்க அப்படின்னா ஜனநாயகன் திரைப்படத்துக்கு மலேசியா விஜய் போகாமல் வேற யார் போவா அப்படின்னு மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருப்பான். ஏன்னா பச்சுவந்தி மாதிரி பார்த்தோன்னா மாறி மாறி பேசுறதே இவங்களோட கொள்கை நிலைப்பாடு. இந்த நாம் டம்மி கட்சி வேறு விஜய் அவர்களை திட்டுது. என்ன அது, யாருமே பார்த்தோன்னா விஜய் அவர்களை கேள்வி கேட்கறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. இத்தனையும் தாண்டி விஜய் அவர்கள் தன்னோட சொந்த படத்துக்கு போயிருக்காரு, வேற யார் படத்துக்கும் போகல. சீமான் மாதிரி பார்த்தோன்னா இன்ப நிதிக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக போகல, இட்லி கடைக்கு. சொந்த நிறுவனத்துக்கு பார்த்தோன்னா ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காக முதல்வர் மாதிரி போகல. அவரோட சொந்த படம், அந்த படத்துக்கு ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிருக்காரு, அவ்வளோதான். இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் பார்த்தோன்னா எவ்வளவோ மேல், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த குரூப்புக்கு அதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. புரிஞ்சிருக்குன்னு தான் சந்தோஷம், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மேலே இந்த தற்கொலைகளை பற்றி என்ன பேசுறதுன்னு தெரியல. உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.